ஹாய்! இந்த சம்மர் சீசனுக்கு மாம்பழம் அதிகமாக கிடைக்கிறதுனால, மாம்பழத்தை யூஸ் பண்ணி எப்படி ஒரு புளிசேரி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே 2 பழுத்த மாம்பழத்தை தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். மாம்பழத்தை கட் பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஜஸ்ட் தோலை மட்டும் சீவிட்டு முழுசாகவும் சேர்த்துக்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 1 டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழத்தை சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு காரத்துக்கு நான் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதை முழுசாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இவ்வளவும் சேர்த்து மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்த தண்ணி, மாம்பழம், பச்சை மிளகா இவ்வளவும் சேர்ந்து குக்காகி இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 பல் பூண்டு, கொஞ்சமாக தண்ணி இவ்வளவும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி குழம்புல சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. குழம்பு இந்த மாதிரி கெட்டியான ஸ்டேஜில் இருக்கணும். குழம்பு ஆறுனதுக்கப்புறம் நான் இங்கே 200 கிராம் தயிர் எடுத்திருக்கேன். அதை குழம்புல சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் குழம்பு ஆறுனதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். அடுப்பில் ஒரு பேன் வச்சு தாளிக்கிறதுக்கு சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கடுகு, கறிவேப்பிலை, 2 வரமிளகா சேர்த்து தாளித்து குழம்புல ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட மாம்பழ புளிசேரி ரெடி ஆகிடும். இதில் பெருசாக இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. சட்டுன்னு 2 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இது சூடான சாதம் கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.